பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சுவையான உணவு பரிமாறப்படுவதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கவுண்டர் தனித்தனியாக பிரித்து எல்லா கவுண்டர்லேயும் சாப்பாடு தரமான உணவாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சாப்பாடும் நல்லபடியாக இருக்குது. யாரும் வீணாக்கிறதில்ல, எதுவும் வீணாக்கிறதில்ல. நல்லா சமைச்சிருக்காங்க, நல்லா செஞ்சுருக்கிறாங்க. பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தக்காளி சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், அல்வா எல்லாமே நல்லா அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்பாடு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவளுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி, உப்புமா, கேசரி சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. முருகனுடைய இந்த மாநாட்டினுடைய எல்லா இதுவுமே நல்லா அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உணவு தக்காளி சாதம், தயிர் சாதம், ஸ்வீட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக பழனியாண்டவன் பிரசாதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் குடிநீர், உணவு, பட்டிமன்றம், சொற்பொழிவு உள்ளிட்ட அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தமிழ் கடவுள் முருகன்றதுனால தமிழுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து முருகன் முதலிடமாக வச்சு கொடுத்துருக்கறனால நல்லா இருந்தது. ஆறுபடை இதெல்லாம் நல்லா அந்த டிஜிட்டலில் பார்த்தோம். நல்லா இருந்தது. எல்லாமே முருகனை பற்றி ஒரு வரலாறு அப்படியே எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்குமே பிரசாதம் வழங்கினாங்க. ரெண்டாவது சாப்பாடு காலையில் இப்போ மதியானம் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் நல்ல முறையாக செஞ்சுருந்தாங்க. சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாது போல் அந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. முருகன் வரலாறு கண்ணு முன்னாடி போன மாதிரி இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.